Hi students, இந்த வீடியோவில் நம்ம CBSE கிளாஸ் 9 சயின்ஸில் சாப்டர் 8 ஜேர்னி இன்சைட் த ஆட்டம். ஸோ இந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா 8.2 இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். எ ஷார்ட் ஹிஸ்டாரிக்கல் ஜேர்னி த்ரூ அட்டாமிக் மாடல்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் டால்டன் அட்டாமிக் தியரியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸோ ஒரு பொருளை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜ் வரும், அதுதான் வந்து ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆட்டம் வந்து இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல். இது டால்டன் சொன்னதுக்கு அப்புறமா ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் என்ன பண்ணுறாங்க, ரிசர்ச்சை நோக்கி இறங்குறாங்க. ஆட்டம் எப்படி இருக்கும், அது ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா, அதில் என்ன பார்ட்டிக்கல் இருக்கும், வாட் தே ஆர் மேட் அப் ஆஃப், ஏன் ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொரு ஆட்டம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்ன ரீசன், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ மோர் தென் 100 years ago சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் ரிசர்ச் பண்ணி மாடல்ஸ் கொண்டு வராங்க. அதை இன்னொருத்தவங்க வந்து அந்த மாடலை ரிசர்ச் பண்ணி அதில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி அதில் ஏதாவது சேஞ்ச் இருக்குதா, இல்லை அதை இம்ப்ரூவ் பண்ணலாமா, இல்லை மாடிஃபை பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ லேட் 19th century, அதாவது 19th century பின்னாடி வரைக்குமே, அதாவது 19th century முன்னாடி வரைக்குமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆட்டம் வந்து ரொம்ப சின்னது, அதை வந்து நம்ம டிவைடே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் டிஸ்கவர்ட் தட் certain elements emit invisible energy and particle is called radiation. some elements என்ன பண்ணுது அப்படின்னா அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்விசிபிள் எனர்ஜியை எமிட் பண்ணுது, அதுக்கு பேர் வந்து ரேடியேஷன். ஸோ இந்த மாதிரி எமிட் பண்ணுறதுக்கு certain elements வந்து இந்த எனர்ஜி எமிட் பண்ணுறதுக்கு பேர் வந்து ரேடியேஷன். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபினாமினா வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி. ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எமிஷன் ஆஃப் ரேஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்ட்டிக்கலாக இருக்கும், அது வந்து டிவிசிபிள் பண்ண முடியாததெல்லாம் கிடையாது, டிவிசிபிள் பண்ண முடியும் அப்படின்னு நம்ப வச்சுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 1897 ஜேஜே தாம்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சின்ன கேஸ் டியூப் வழியாக 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்குது, இதில் ஹை வோல்டேஜ் வந்து சப்ளை பண்ணும்போது he observed that rays are moving from cathode to the anode. கேத்தோடுனா என்ன, கேத்தோடுனா இந்த பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலை கேத்தோடுனும் பாசிட்டிவ் டெர்மினலை ஆனோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது உள்ள ஒரு டியூப் இருக்குது, இந்த கேத்தோடையும் ஆனோடையும் ஒரு டியூப்பில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, இது உள்ள சம் கேஸ் இருக்குது. பட் இதுக்கு அவுட் சைடில் வேக்கம் இருக்குது, இது அவுட் சைடில் வேக்கம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இங்கே வேக்கம் பம்ப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஹை வோல்டேஜ் கொடுத்து அப்சர்வ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் வந்து மூவ் ஆகிறத அப்சர்வ் பண்ணுறாரு அவர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேத்தோடு ரேஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு மூவ் ஆகிற இந்த ரேஸ்க்கு வந்து கேத்தோட் ரேஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. ஸ்டடியிங் திஸ் கேத்தோட் ரேஸ் இன் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் மட்டும் இல்லை, மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேயும் இதை பற்றி வந்து ஸ்டடி பண்ணுறாரு. ஸோ இது எல்லாமே அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுலேயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேயும் இந்த மாதிரி பவர் அப்ளை பண்ணுறச்ச என்ன ஆகுதுன்னா, கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு இந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகிறத கண்டுபிடிக்கிறாரு. தே ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு, மைனஸ் சார்ஜ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டமை விட சின்னதாக மாஸ் இருக்குது, அதாவது மாஸ் வந்து ஆட்டம் மாஸை விட கம்மியாக இருக்குது. அப்போ இது ஆட்டம்க்கும் உள்ளே இருக்குது. these particles later called electrons. இந்த நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்க்கு எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறார். ஓகேங்களா. வேறு எமிட்டட் ஃப்ரம் ஆட்டம்ஸ். ஸோ இது ஆட்டம்லேருந்து பார்த்திங்கன்னா எமிட் ஆகுது, இண்டிகேட்டிங் தட் ஆட்டம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்மாலர் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ஸோ ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது, ஸோ அதுக்கு பேர் எலக்ட்ரான்ஸ். ஸோ நெகட்டிவ்லி சார்ஜுன்றதால அதுக்கு எலக்ட்ரான்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரான் வந்து ஆட்டமுடைய ஒரு அட்டாமிக் காம்போனன்ட், சப் அட்டாமிக் காம்போனன்ட். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ரேடியோ ஆக்டிவிட்டி, ஒரு பொருள்லேருந்து எமிட் ஆகுதுன்னா அது ரேடியேஷன். இதுக்கு பேர் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி தான், அதாவது எப்படி ஒரு பொருள்லேருந்து எனர்ஜி எமிட் ஆகுதோ அதே மாதிரி ஆட்டமில் வந்து எலக்ட்ரான் எமிட் ஆகுது. ஸோ இட் வாஸ் ஃபவுண்ட் தட் நேச்சர் ஆஃப் கேத்தோட் ரேஸ், அதாவது இந்த கேத்தோட் ரேஸோடைய நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா
எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்தது கிடையாது, என்ன கேஸில் யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்ததும் கிடையாது, எதுவாக இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ it showed that electrons are fundamental components of all atoms. எல்லா ஆட்டம் உடைய ஃபண்டமெண்டல் காம்போனண்ட் வந்து எலக்ட்ரான். ஸோ இதோட சார்ஜ் வந்து -1.6 × 10⁻−19 கூலும். நம்ம கன்வென்ஷனுக்காக இதை வந்து பார்த்திங்கன்னா -1 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஜே தாம்சன் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட். அவர் தான் வந்து எலக்ட்ரானை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். So meet the first person, first subatomic particle to be identified. So atomல இருந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட சப்அட்டாமிக் பார்ட்டிக்கல் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சது ஜே தாம்சன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், எல்லா இடத்துலையுமே எம்சிக்யூவில் கேட்பாங்க. ஹூ இன்வென்டட் எலக்ட்ரான்? இது இங்கே மட்டும் கிடையாது, 9th சயின்ஸுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கொஷின் வந்து ரொம்ப முக்கியம். ஹி ரிசீவ்டு நோபல் ப்ரைஸ் இன் ஃபிசிக்ஸ் in 1906 for his study of electrical conductivity. So electrical conductivity of gases. So gas ஓட electrical conductivity ரிசர்ச் பண்ணி இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1906ல் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த ரிசர்ச் தான் அவர் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. as the head of the famous Cavendish laboratory in Cambridge, he guided and inspired many scientists including ஏர்ன்ஸ்ட் ருதர்ஃபோர்டு. ஸோ இந்த சயின்டிஸ்டோட அட்டாமிக் மாடல் நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். ஸோ ஏர்ன்ட் ருதர்ஃபோர்டு உள்பட நிறைய சயின்டிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, கேவெண்டிஷ் லெபார்ட்ரி, கேம்பிரிட்ஜில் இருக்கிற கேவெண்டிஷ் லெபார்ட்ரியில் இவர் கைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தாம்சன் மாடல், இந்த ஜே தாம்சன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத, ஆட்டம்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறார். ஓகேங்களா. ஸோ வென் ஜே தாம்சன் டிஸ்கவர் டைனி நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் கால்டு எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன நெகட்டிவ்லி சார்ஜ்டு, நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ஸோ ஆட்டம்ஸ் வந்து நியூட்ரல், ஆட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலாக இருக்கும். அது எப்படி இருக்கும்? ஸோ ஒரு பெரிய ஸ்பியர்னால் பால் ஷேப்டு, அது வந்து பாசிட்டிவ் ஸ்பியர், அதில் சின்ன சின்ன நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அதுக்கு தான் எலக்ட்ரான். அப்போ இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஸோ அப்போ இது ரெண்டும் சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா அது நியூட்ரலாக இருக்குது அப்படின்றத யார் சொல்கிறது? இந்த ஜே தாம்சன் சொல்கிறாரு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு வாட்டர் மெலன். ஓகேங்களா. ஸோ திஸ் மாடல் வாஸ் கம்பேர்டு டு பட்டிங் வித் ப்ளம்ஸ் எம்பெடட் இன் இட் கால்டு த ப்ளம் பட்டிங் மாடல். ஸோ ஒரு கேக்கில் இந்த பட்டிங் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை விட இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன். ஸோ வாட்டர் மெலனில் வாட்டர் மெலனை இது ஒரு ஸ்பியர் ஷேப்பில் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ வாட்டர் மெலனை ஒரு ஸ்பியர் ஷேப்பில் கன்சிடர் பண்ணும்போது அந்த உள்ளே இருக்கிற ரெட் பார்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. இது அது உள்ளே இருக்கிற பிளாக் கலர் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஓகேங்களா. ரெட் கலரில் இருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. அந்த பிளாக் கலர் சீட்ஸ் வந்து அது உள்ளே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஆட்டம் இருக்கும்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. வி ஆர் நாட் ஸ்டடிங் அபவுட் வாட்டர் மெலன், ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க. மோர் ஃபெமிலியர் பிக்சர் வந்து வாட்டர் மெலன். ரெட் பல்ப் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மேட்டர், சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ், they distributed throughout the atom. So this simple picture through later replaced was the first genuine attempt to describe how atoms positive and negative charges stay balanced. So இந்த பிக்சரை வச்சு ஆட்டம் உள்ள பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் எப்படி ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இந்த தாம்சன் சொன்ன ஜே தாம்சன் சொன்ன அட்டாமிக் மாடல். ஸோ ஜஸ்ட்டு சிம்பிள், ஒரு ஆட்டம்ன்றது ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும், அந்த ஸ்பியர் தான் பாசிட்டிவ்லி சார்ஜ், அது உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கங்கே இருக்கும். ரெண்டும் பாசிட்டிவ் சார்ஜும் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும்போது அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கும். எப்படி ஒரு புட்டிங் கேக்கில் ப்ளம்ஸ் எப்படி சொருவி வச்சுருக்கோமோ அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
அந்த பாசிட்டிவ் ஸ்பியரில் இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் வாட்டர் மெலன். ஸோ இதுதான் வந்து ஜே தாம்சன் சொன்ன அட்டாமிக் மாடல். ஸோ வி ஆர் கோயிங் டு எண்ட் திஸ் வீடியோ அப் டு திஸ். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவை நான் தாம்சன் மாடலோடு நிறுத்திக்கிறேன். ஸோ இதெல்லாம் கேட்பாங்க எக்ஸாமில். ஓகேங்களா. ஸோ ப்ளம் புட்டிங் மாடல் அது வந்து எந்த மாடல்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாமில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதுக்கு அடுத்தது தாம்சன் மாடலை இந்த கோல்டு ஃபாயில் எக்ஸ்பிரிமெண்ட் மூலயமா எப்படி செக் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.